வெல்கம் டு மை சேனல். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு குட்டி கதை தான் பார்க்க போறோம். அந்த கதையை முழுசா கேளுங்க. நல்ல அறிவுள்ள பஞ்சதந்திர கதை. இன்னைக்கு என்ன கதைன்னு பார்க்கலாமா? நண்டு கொக்கை கொன்ற கதை. ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்தின் கரையோரத்தில் கிழக்கொக்கு ஒன்று விசனத்துடன் ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தது. துள்ளி கொண்டிருந்த மீன்கள் ஒன்றுக்கு சந்தேகம் வந்தது. நம்மை சும்மா விடாதே, ஆனால் செயலற்று நின்றுள்ளதே, என்னவாக இருக்கும் என்று நமக்கென்று இருக்காமல் அதன் முன் வந்து, என்ன கொக்காரே, உன் ஆகாத்தை கொத்தாமல் சும்மா நிற்கிறீர் என்றது. நான் மீன் கொத்தி தின்பவன் தான், ஆனால் இன்று எனக்கு மனசு சரியில்லை என்றது கொக்கு. மனசு சரியில்லையா? ஏன் என்றது மீன். அதை ஏன் கேட்கிறாய் என்று பிகு பண்ணியது கொக்கு. பரவாயில்லை, சொல்லுங்க, சொன்னால் உனக்கு திக்கென்று இருக்கும். மீனுக்கு பரபரத்தது. சொன்னால் தானே தெரியும் என்றது மீன். வற்புறுத்தி கேட்பதாலே சொல்கிறேன் என்றது கொக்கு. இப்போது ஒரு செம்படவன் இங்கே வரப்போகிறான் என்று இழுத்தது கொக்கு. வரட்டுமே? என்ன வரட்டுமே? உங்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக பிடித்து செல்ல போகிறான். ஐயோ! உடனே அம்மீன் உள்ளே சென்று விட்டது. சில நிமிடங்கள் ஆகியிருக்கும். பல மீன்கள் அதன் முன் துள்ளின. அது மட்டுமா? ஒட்டு மொத்தமாக நீ எங்களை எல்லாம் அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்றேன் என்று கெஞ்சின. அபாயம் சொன்னவனே உபாயம் சொல்வான் என்று அலைகள் யோசித்து கொக்கிடம் உதவி கேட்டன. நான் என்ன செய்வேன்? என்னால் செம்படுவனோடு சண்டை போட முடியுமா என்றது கிழக்கொக்கு. வேண்டுமென்றால் உங்களை இக்குளத்திலிருந்து வேறொரு குளத்திற்கு கொண்டு போகலாம். அதனால் எனக்கு என்ன பயன் என்றது கொக்கு. பரவாயில்லை, நீங்களும் பிழைத்திடுங்கள் என்றது கொக்கு. மிகவும் ஈரக்கம் கசிய மீன்கள் எல்லாம் தம் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அதன் பேச்சை நம்பி அபாயத்தை அறிந்து சொன்ன நீங்களே உபாயத்தையும் தெரிந்து சொல்கிறீர்கள். அப்படியே செய்யுங்கள் என்று ஒருமித்த குரலில் மீன்கள் எல்லாம் சொன்னின. கொக்குக்கு கசக்குமா காரியம்? நடக்கும் ஒவ்வொன்றாக குளத்தில் இருந்து மீன்கள் எல்லாம் கவ்விக்கொண்டு போனது. சில மீன்களை தின்று மற்ற மீன்களை ஒரு பாறையில் உலர வைத்தது. குளத்தில் இருந்த நண்டு ஒன்று அதை கவனித்து அதற்கு வேறு குளத்திற்கு செல்ல உள்ளதாக ஆசை என்று கெஞ்சியது. கொக்கு உடனே வாருங்கள் நண்டாரே என்று நண்டையும் கவ்விக்கொண்டு பறந்தது. போகும் வழியில் மீன்களின் முள்களை ஆங்காங்கே சிதறி இருப்பதைக் கண்ட நண்டு அதற்கு பக்கின்றது. அத்துடன் வேறு நீர் நிலைகளுக்கு கொண்டு செல்வதாக கூறி மீன்களை தின்றுவிடும் கொக்கின் வஞ்சகத்தை நண்டுக்கு சட்டென்று புரிந்துவிட்டதாம். தன் நிலையும் அப்படித்தான். உயிராசையால் நண்டுக்கு ஒரு உபாயம் தோன்றியது. வைரத்தை வைரத்தால் அறுப்பதை போல் அதற்கு மூளை வேலை செய்தது. கொக்காரே, நீங்கள் என் மீது இறக்கப்பட்டு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். ஆனால் அங்கே என் உறவினர்கள் பல இருப்பதாக என்னை மீண்டும் அங்கே கொண்டு சென்று விடுங்கள் என்றது நண்டு. அப்படியா? இன்னும் இருக்கிறார்களா என்றது கொக்கு. எனக்கு உறவினர்கள் அதிகம் பல